அனைவருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கங்கள். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண் சுதந்திரம் மற்றும் பெண்ணியம். பெண்ணியம் என்பது பெண்களின் வலிமையை பற்றி பேசுவது அல்ல. அவர்கள் இயற்கையிலே வலிமையானவர்கள் தான். இருப்பினும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் ஆணாதிக்கம் நிறைந்த ஆடவர்களிடம் பெண்களின் வலிமையை பேசுவதே உண்மையான பெண்ணியமாகும். ஒரு பெண் ஆயிரம் கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு எதுவுமே அறியாதவர் போல் புன்னகைக்கிறாள். அந்த புன்னகையில் தெரிகிறது இன்றைய பெண் சுதந்திரம். இருப்பினும் அந்த புன்னகையை அனைவரிடம் காட்டி அனைவரையும் மகிழ வைக்கிறாள். ஒரு பெண் பிறந்த வீட்டில் எவ்வளவுதான் செல்லமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சோம்பேறியாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பொறுப்பற்றவளாக இருந்தாலும் சரி, அவளுக்கு திருமதி என்னும் பதவி கிடைத்தவுடன் முற்றிலும் மாறுபடுகிறாள், வேறுபடுகிறாள். அதையும் அவள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறாள். காரணம் என்னவென்றால், அவளது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருக்காக அவளது சுதந்திரத்தை முற்றிலும் துறக்கிறாள். ஒரு பெண் என்பவள் கண்களுக்கு மையும் இடுகிறாள், அதே கண்களால் கட்டளையும் இடுகிறாள். ஒரு பெண் கம்பு தோசையும் சுடுகிறாள், கம்பும் சுற்றுகிறாள். நளினமாக நடனமும் ஆடுகிறாள், நாட்டையும் வீட்டையும் ஒன்றாக காக்கிறாள். எல்லா விதத்திலும் பெண்கள் சிறந்தவளாக இருக்கிறாள். இன்றைய பெண் சுதந்திரத்தில் முற்றிலும் கிடைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கூற்றாகும். உதாரணமாக, ஒரு பெண் என்பவள் குமரி பருவத்தை அடைந்தவுடன் பூ பெய்கிறாள். அந்த பூ பெய்கின்றவுடன் மாதவிடாய் சுழற்சி நிலையை கடக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது கூட அவள் அந்த மாதவிடாய் சுழற்சிக்கு பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின்களை கூட இவ்வுலகில் காட்டி எடுத்து வருவதற்கு தடையாக உள்ளது. அதை இன்னும் இந்த உலக ஆடவர்கள் கொச்சையாகவும் இழிவாகவும் பேசுகிறார்கள். ஏன் அப்படி? ஏன் இதுவும் பெண்ணின் உடலில் உள்ள ஒரு உயிரியல் மாற்றத்தினால் ஏற்படும் நிகழ்வுதானே. இதை ஏன் இழிவாக பார்க்கிறார்கள்? இதில் தெரிகிறது பெண் சுதந்திரம். இன்னும் முற்றிலும் பெண் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதே எனது கூற்றாகும். அனைத்து பெண்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண்ணே, நீ உன்னையே உணர். இந்த உலகை வென்றுவாய். விண்ணும் மண்ணும் வியந்திட பலரால் பாடப்படுவாய் நீ. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள்.